மாயா, பெரியம்மா, மாயா, மாயா ப்ளீஸ் நீ போகாத. நான் வேணும்னா பாட்டு கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் மாயா போகாத. வேண்டாம் தானா, நான் இங்க இருக்கிறதுனால இந்த வீட்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. எப்பவுமே நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு ஏன் இப்ப பாதியில போற? ப்ளீஸ் போகாத. கண்டிப்பா நம்ம ஒன்னாதான் இருப்போம். ஆனா நான் இப்போ இங்க இருந்து போறதுதான் நல்லது. உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், சரியா? தானா அழக்கூடாது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாயா. என்ன இருந்தாலும் அத்தை இப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பத்மா, மச்சான் நல்லதானே சொன்னாரு. அது புரியாம என்ன நல்லது? அது ஒன்னும் அண்ணனா எடுத்த முடிவில்ல. அந்த மாயா அவர் அப்படி பேச வச்சிருக்கா. வீட்ல நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணா அண்ணன் ஒரு முடிவு எடுக்கிறாருல்ல, அது மாதிரிதான் இப்போ அண்ணனே ஒரு தப்பு பண்ணிருக்கும் போது அம்மா சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஏய், மாயா நம்ம குடும்பத்துக்கு நல்லதானே செஞ்சிருக்கா. அத சொல்றதுக்கு அவ யாரு? இப்ப அவ வீட்டை விட்டு வெளியே போனாவே போதும். அதான் எல்லாருக்குமே நல்லது. ஏய் பத்மா, டேய் சீனு, நீயாவது மாயா கிட்ட போக வேண்டாம்னு சொல்றா. நான் சொன்னா அவ கேட்கவா போறா? டேய், அவ போயிட்டா அப்புறம் எப்பறா நீங்க ரெண்டு பேரும் சேர முடியும்? அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிடுச்சுப்பா. எல்லாம் முடிஞ்சது. ஏன்டா அப்படி சொல்ற? அவ இல்லாம உன்னால சந்தோஷமா வாழ முடியுமாடா? லைஃப்ல சில நேரம் ஆசைப்பட மட்டும்தான்ப்பா முடியும். இதுவும் கடைசி வரைக்கும் நடக்காத ஒரு ஆசையாவே இருந்துட்டு போட்டும். டேய் டேய் சீனு, நீ எடுத்த முடிவு தப்பு. மாயாவை சந்தோஷப்படுத்த நீ எடுத்த முடிவுதான் இது. இந்த கல்யாணங்கள்ல நடக்கணும்னா அவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாயாவை அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க கூடாது. ஏங்க, அவ போறதால இந்த வீட்டுக்கு நல்லதுதான் நடக்கும். இல்ல பார்வதி, நீ புரிஞ்சுக்கல. மாயா இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லதாத்தான் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? நல்லபடியா நடக்க வேண்டிய கல்யாணத்தை நடக்குமா நடக்காதாங்கிற நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டா அவ போறதுதான் நல்லது. நீங்க எதுவும் அத்தை கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க. அண்ணி, நாமளே இவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தோம். நல்ல வேலை அவளே போறா. நான் கூட
போக மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு நினைச்சேன். அவளே கிளம்பிட்டா. ஆமா, இனிமே சீனுவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இத்தனை நாளா சும்மா இருந்த பாட்டி வாயை திறந்து பேசினது நல்லதா போச்சு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரேடியா முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. பாட்டி, நான் போறேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன இந்த குடும்பத்து பொண்ணா ஏத்துக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இரு, நல்லா இரு, எழுந்துரு. நான் வரேன் சித்தப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நான் கிளம்புறேன் மாமா. மாயா, கடைசி வரைக்கும் நீ இங்க இருப்பேன்னு நினைச்ச. விதி பாதியிலேயே இங்கிருந்து உன்னை போக வைக்குது. அம்மாடி, இந்த மாமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாமா. ஆமாமா. போ, போ, பார்த்து போ. வராத. நான் வரேன் சித்தி. அப்போ நல்லா படிக்கணும், சரியா? போயிட்டு எப்பக்கா வருவீங்க? நான் கிளம்புறேன் சாரு. சரி மாயா. தனா, மாயா, வரேன் பெரியம்மா. சாரி, போறேன் பெரியம்மா. மாயா, நான் வேணா உன்னை கொண்டு போய் விடட்டுமா? வேண்டாம் சித்தப்பா, நானே போய்க்கிறேன்.
குடும்பமே நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு இது போதும்மா. ஒரு பறவை மனக்கதவு தீர்க்கும் மறுபறவை அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி பேசும் அக்கா, உயிரா போலாம். கலக்கும் உறவே சந்தியா ராகம். தங்கச்சி, ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன விஷயம்? என்ன? அந்த மாயா வீட்டை விட்டு போயிட்டா. நிஜமாவா சொல்றீங்க? ரகுராமோட அம்மாவே அவளை விரட்டிட்டாங்களாம். அவளும் ஊரை விட்டு போறேன்னு கிளம்பிட்டாளாம். அப்பா கடவுளே. நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, சாரு தான் ஃபோன் பண்ணி சொன்னா. மாயா வீட்டை விட்டே போயிட்டாளாமா. அட்ராசாக்கா நானா? இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்காக தானே நாம காத்துக்கிட்டு இருந்தோம். எங்க அவளால இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு நினைச்சேன். இப்பதாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவ போறதுக்கு அந்த ரகுராம எப்படி ஒத்துக்கிட்டான்? அவரோட அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, ஆ? அதனால அவரால மறுப்பு பேச முடியல. அப்போ நம்மள புடிச்ச 7 இத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த வீட்ல இருந்து நமக்கு வர வேண்டியதை தடுக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. சபாஷ். இந்த புவனேஸ்வரியால நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தியா? ஆமாங்க. சூப்பர். அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் நம்ம கைக்குள்ள வந்துருச்சுன்னா போதும்னு. அப்புறம் நம்ம ஆட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏ மாயா, நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த கல்யாணம் நடக்கணும்னா அவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் திரும்ப பிரச்சனை வரலாம். அதனால நீ உன் அப்பா கூட இருக்கிறதா நல்லது. எல்லாரையும் விட்டுட்டு இப்படி பாதையிலேயே போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நான் இங்க இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம்தான். நான் இங்க வந்த கடமை முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே போறதுதான் நல்லது. பத்மா, அம்மா, சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்னமா சொல்ல போறாங்க? போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது மாயா மட்டும்தானே. அவளே வீட்டை விட்டு போயிட்டா. இத பாருமா, கல்யாண வேலையெல்லாம் அப்படியே நிக்க கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, லிங்கம் குடும்பத்தையும் புவனேஸ்வரியும் உடனே வர சொல்லு. சரிம்மா, நான் சொல்றேன். சரி. ஜானகி, ஜானகி. சொல்லுங்க அத்தை.
என்னாச்சு ஜானகி? ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இந்த வீட்டில் எடுக்கிற முடிவுக்கு நீ எப்பவுமே மறுப்பு சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப ஏதோ ஒரு விஷயம் உன் மனசுல உறுத்திட்டு இருக்குல்ல? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்தை. உங்க புள்ள ஊருக்கே நல்லது கெட்டது சொல்றவரு. அவரு ஒரு வார்த்தை சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் எடுத்த ஒரு முடிவை நீங்க தப்புன்னு சொல்லிட்டீங்க. அந்த முடிவையும் நீங்க மாத்திட்டீங்க. அவனுக்கு நியாயம்னு படுறது எனக்கு நியாயம்னு படலையே ஜானகி. சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறவன் கூட தான் பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது கடனை உடனே வாங்கியாவது தன்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைப்பான். ஆனா நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. நம்ம வீட்டு பொண்ணை புகுந்த வீட்டுக்கு வெறுங்கையோட அனுப்புனா அது நமக்கு மரியாதையா இருக்குமா? கஞ்சத்தனம் பண்றோன்னு பேச மாட்டாங்க. நாளைக்கு தனத்தை தானே குத்தி காட்டி பேசுவாங்க. அது ஏன் ரகுவுக்கு புரியலன்னு கேக்குறேன். அவர் சொன்னதும் நியாயம் தானே அத்தை. நம்ம பொண்ணோட மதிப்ப காசோ பணமோ தீர்மானிக்க முடியாதுல்ல. மத்த யாரு அவர் முடிவுக்கு மறுப்பு சொல்லியிருந்தாலும் அதை பத்தி அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா நீங்களே அப்படி சொன்னதுல அவரை ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஜானகி, அவன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கலந்து பேசியிருக்கலாம்ல. இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் அவரை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அத்தை. நீங்க அவரோட முடிவை தப்புன்னு சொல்லிட்டீங்க. அது அவரால எப்படி அத்தை ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் உங்களை கேட்காம முடிவெடுக்கணும்னு நினைக்க மாட்டார் அத்தை. நான் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு எங்க அம்மா நம்புவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நீங்களே இப்படி சொன்னது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது அத்தை? டிக்கெட் 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 வாங்கதானே வாங்கிக்கோங்க. எங்கேம்மா போகணும்? இந்த பஸ் எங்க போகுது? பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகுது. நீங்க எங்க போகணும்? அப்போ பல்லடத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சரிம்மா. இப்ப அப்பாவை போய் பார்க்கறதும் சரியா இருக்காது. இங்கேயும் இருக்க முடியாது. லைஃப் என்ன அடுத்து எங்க கூட்டிட்டு போகுதோ தெரியலையே. அடுத்து நம்ம லைஃப்ல என்ன நடக்க போதோ தெரியல. என்ன நடக்குதோ நடக்கட்டும். நான் அவனை வெறுக்கணும்னு நினைக்கல. நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். ஆமா, நான் தனியா அவங்கிட்ட பேசியிருக்கணும். எல்லாரும் முன்னாடியும் பேசி சங்கடப்படுத்தியிருக்க கூடாது. ஷோ, ஏதோ ஒரு கோபத்துல அதான் ஜானகி. சரி, நீ போய் ரகுவை கூப்பிடு, நான் அவங்கிட்ட பேசுறேன். சரிங்க அத்தை. ம். பெரியப்பா, நீங்க எங்க இங்க? சாரி பெரியப்பா,
நீங்க என்ன சொன்னாலும் நான் திரும்ப வீட்டுக்கு வரமாட்டேன். என்னங்க என்னங்க எங்க போனாரு? என்னாச்சு ஜானகி? ரூம்ல இல்ல, வெளியே இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். சரி. அண்ணா, அவர் எங்கேயாவது வெளியே கிளம்பி போனாரா? நீங்க பாத்தீங்களா? இல்லையே தங்கச்சி, நான் பார்க்கலையே. அப்படியா? எங்க போனாரு? பத்மா, என்னாச்சுக்கா? உங்க அண்ணன் வீட்ல இல்ல, வெளியே போயிட்டு வரேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையே அண்ணி, அந்த மாதிரி எதுவும் எங்ககிட்ட சொல்லலையே. சொல்லலையா? என்னங்க? அம்மா, தனா, அப்பாவை பாத்தியா? நான் பார்க்கலமா. ஐயோ. ஜானகி, இங்க வா. என்ன ஆச்சு? ரகுராம கூப்பிடுன்னு அங்கே இங்கே போயிட்டு இருக்க? அத்தை, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் அத்தை. அவர் வீட்ல இல்ல.